தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும். பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே செலக்ட் ஆல் கொடுத்துட்டு மேலே உள்ள காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் வந்து கொடுத்துங்க. உங்களுக்கு டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அகைன் வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பியை கொடுத்து என்ட்ரு கொடுத்து அப்படியே நீங்கள் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது அதிகமான டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இதே மாதிரி லைனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த அளவுக்கு நீங்கள் டைப் பண்ண பிறகு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்மாலாக தான் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் வேணால் அப்படின்னா நீங்கள் இப்போ லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணி பெருசாகிக்கலாம். லைட்டாக நான் ட்ராக் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இந்த ஆரோ காட்டும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ இந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு. இந்த டெக்ஸ்ட் லேயர் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த கார்னரில் வந்து நம்ம செட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே உள்ள இந்த லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட லேயர் வந்து தான் டெக்ஸ்ட் லேயர் வந்து டூப்ளிகேட் எடுக்க முடியும். அதுக்கு மேலே டூப்ளிகேட் வந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுக்க முடியாமல் வந்த பிறகு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணது உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும் இமேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு கீழே உள்ள ஆட் இமேஜ் ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த இமேஜ் வந்து காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி செட் பண்ணிக்கங்க. அதே சைஸில் வர மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த எண்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இதே மறுபடியும் நீங்கள் டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த எண்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. கரெக்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் இருக்கான இமேஜ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆன பிறகு மேலுள்ள அகைன் டவுன்லோட் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து சேவ் ஆன பிறகு நீங்கள் பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டு இங்கே டிஸ்கார்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஆட் ஃபோட்டோ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. இந்த மாதிரி சைஸ் வந்து செட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச பிறகு அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பர்சன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்த பிறகு இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே BW இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள BW அப்படின்றத கிளிக் பண்ணி மேலே உள்ள BW அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட் லேயர் ரெடி பண்ணால் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி மல்டிப்ளே அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு நீட்டாகவே இருக்குது. உங்கள் டெக்ஸ்ட் லேயர் ரொம்ப பெரிய டெக்ஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, ஸ்மாலாக பண்ண முடியல அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சைஸ் வந்து ஸ்மால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள லேயரை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அதோட எண்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கங்க. அதாவது ஒரு பெரிய லாங் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டீங்க, பார்க்க நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் லேயர் அந்த இமேஜ் வந்து ஸ்மால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கனாலும் பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த பக்கம் நாட்டி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் அந்த ஒரு லேயர் முடிஞ்ச பிறகு ஒரு லேயருக்கு மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து தெரியும். அப்படி வைக்கக்கூடாது. வைக்கிறதுனா கரெக்டாக இந்த எண்டோட கார்னரில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலும் அரேஞ்ச் பண்ணிங்க. அதே மாதிரி கேப்பும் விடக்கூடாது. அதோட ஜாயினில் இருந்தால் தான் நம்ம வச்ச இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அந்த டெக்ஸ்ட் லேயரை எண்டில் தான் கரெக்டாக வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் உங்களுக்கு நான் இதிலேயே ஃபுல்லாக நான் வச்சும் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஒரே இமேஜை ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்ச பிறகு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அஸ் JPG அப்படின்ற ஃபார்மேட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு குவாலிட்டி ஃபுல்லாக 100 செட் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.